என் பேர் காயத்ரி. நாங்கள் SRS சர்வோதயா ஹாஸ்டல்லேருந்து வரோம், சென்னை செக்பட்டிலேருந்து. நாங்கள் காலையில் 6 o'clock எங்கள் ஹாஸ்டலுக்கே வந்து ரவுண்ட் டேபிள் வந்து எங்களுக்கு ரவுண்ட் டேபிள் ஆஃப் அந்த கிளப் வந்து எங்களுக்கு வேன் வந்து கூப்பிட்டு போனாங்க ஏர்போர்ட் வரைக்கும். ஏர்போர்ட்டில் வந்து எங்களுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தது மட்டும் தான் எங்களுக்கு ஃப்ளைட் இது ஃபஸ்ட் எங்களுக்கு நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஆசைப்பட்டோம். ஒரு நாள் ஃப்ளைட்டில் போயிருக்க மாட்டோம் நாங்கள் நிறையா வாட்டி ஆசைப்பட்டுட்டோம். எங்களுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, 1 மந்த்து ஃப்ளைட்டில் போகிறோம் சொல்லிட்டு ஒரு 15 கேர்ள்ஸ் மட்டும் போகிறோம்னு சொல்லி நேம் லிஸ்ட் கொடுத்தாங்க. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் என்னைக்கு 24 வரும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கவுண்ட் பண்ணி போகிறோம். 24 வந்துச்சு. 24 மார்னிங் இது கனவா நிஜமாக தெரியாத நாங்கள் அவ்வளோ ஜாலியாக வந்துடணும். ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப பயந்துகிட்டே வந்தோம். போகிறப்ப பயமாக இருந்துச்சு. மட்டா இது ஒரு கனவு மாரி இருந்துச்சு, ஒரு உண்மையில ஒரு கனவு மாரி இருந்துச்சு. ரவுண்ட் டேபிளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்தோடனே எங்களுக்கு கிஃப்ட்டு எங்களோட அவங்க பேகும் இது வாட்டர் பாட்டிலும் எங்களோட நேம் எழுதி கொடுத்துருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத எங்களுக்கு ஈசா கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஈசா கோயிலுக்கு கூப்பிட்டு போகிற வழியில் எங்களுக்கு எங்களுக்கு மோட்டிவேட் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம், பாட்டு பண்ணோம். எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. திருப்பி எங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் பெரிய ஆள் ஆகணும். அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத எங்களுக்கு லஞ்ச் ஏட் பண்ணாங்க. லஞ்ச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத எங்களுக்கு மால் கூப்பிட்டு வந்தாங்க. மாலில் அது ஏதோ ஒரு பனிக்கட்டிக்குள்ளே போனால் வெளியூருக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. இது ரொம்ப ஒரு கோல்டன் மெமரிஸ் கூட சொல்ல முடியாது. நாங்கள் லைஃப் லாங் மறக்கவும் மாட்டோம், இந்த கிளப்பையும் மறக்க மாட்டோம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் மறக்கவும் மாட்டோம், இந்த டேட்டும் மறக்க மாட்டோம். அது எங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் பேசுறது எங்களுக்கு கனவு மாரி இருக்குது ரியலாகவே. ரொம்ப தேங்க்ஸ் சார், நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ரவுண்ட் டேபிள் இந்தியா அந்த அமைப்பை ரெப்ரசென்ட் பண்ணி கோயம்புத்தூர் நார்த் ரவுண்ட் டேபிள் 20ன்ற அமைப்பில் நாங்கள் இருக்கோங்க. நாங்களும் சென்னை டேபிள் 100 நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கடந்த 4 வருடங்களாக ஃப்ளைட் ஆஃப் ஃபேண்டசி அப்படின்ற இந்த ஈவெண்ட்டை நடத்திட்டு இருக்கோம். அதாவது அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸுக்கு அவங்களுக்கு உண்டான அவங்கள ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும், அவங்களோட கல்வி தரத்தை உயர்த்துறதுக்கான உந்துதல் ஏதாவது விதத்தில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஃப்ளைட் ஆஃப் ஃபேண்டசி அப்படின்ற ஒரு ஈவெண்ட் பண்ணுறோங்க. ரவுண்ட் டேபிளோட பெரிய ஒரு கனவே வந்து ஃப்ரீடம் த்ரூ எஜுகேஷன், எல்லாத்துக்கும் ஆன சுதந்திரம் கல்வியின் மூலமாக கொடுக்கணும் அப்படின்றது. கல்விக்கான விஷயங்கள் நிறையா ரவுண்ட் டேபிள் பண்ணுறோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஃப்ளைட் ஆஃப் ஃபேண்டசி. எவ்ரி இயர் வந்து நிறையா சில்ட்ரன்ஸு அவங்களோட கனவுகளை நம்மளுக்கு எழுதுவாங்க. அதில் ஒரு முக்கியமான கனவு என்னவா இருக்குன்னா, பெரும்பாலான கனவு என்னவா இருக்குன்னா இந்த மாதிரி விமானத்தில் போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ ஒரு நல்ல பழக்க வழக்கத்தோட நல்ல ஒழுக்கங்களோடு இருக்கிற ஒரு குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து விமானம் மூலமாக சென்னைக்கு கோயம்புத்தூருக்கு கூட்டிகிட்டு வந்து கோயம்புத்தூரோட முக்கியமான இடங்களை சுற்றி காமிச்சு திருப்பி விமானம் மூலமாகவே அவங்களுக்கு சென்னையை அனுப்பி வைக்கிறோம். இதை 4 வருடமாக பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குது. அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் சென்னையில் இருக்க ரவுண்ட் டேபிளர்களுக்கும் நடுவில் கிரியேட் ஆகிற ஒரு உறவு, ஒரு நட்பு, இது எல்லாமே வந்து இந்த அமைப்பின் மூலமாக எங்களுக்கு கிடைக்குதுங்க. இன்னைக்கு காலையிலேருந்து குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 8:10க்கு சென்னையிலேருந்து கிளம்புனாங்க. 9:30 மணிக்கு கோயம்புத்தூர் ரீச் ஆனாங்க. கோயம்புத்தூர் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு ஈஷா யோகா மையம் போய் அந்த ஆதியோகி சிவன் ஸ்டாச்சுவை பார்த்து ரொம்ப பிரமிச்சு சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஒரு நல்ல தரமான கோவை உணவுகளை அவங்க சாப்பிட்டாங்க. கோவை அங்கனன் பிரியாணி நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு உணவாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரூக்ஃபீல்டு கூட்டிகிட்டு வந்து இங்கே ஸ்னோ ஃபேண்டசி பனிசறுக்கு விளையாட்டு விளையாண்டாங்க. நிறையா விளையாட்டுகள், அப்புறம் இந்த இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிற அந்த VR எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாமே அவங்களுக்கு இது பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய உந்துதல். இதில் அந்த குழந்தைங்க கேட்ட ஒரு விஷயம் இது ஒன்று மட்டும்தான். அதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயமும் நிறையா இருந்தது. இது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் எங்கள் ஹோமில் இருக்க எல்லா குழந்தைங்களும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு 200 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாங்க. நாங்கள் எங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி 10 குழந்தைங்க, 15 குழந்தைங்க, 20 குழந்தைங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கும் ஒரு கனவு, ஒரு ஃப்ளைட் ஃபுல்லாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுக்கு. இதுக்கு எல்லாத்தோட சப்போர்ட்டும் தேவைப்படுதுங்க. அடுத்த வருடமும் சரி, இன்னும் நிறைய இந்த மாதிரியான குழந்தைகளோட கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ இது பண்ணுறோம். குழந்தையின் சிரிப்பில் கடவுளை காணலாம் அப்படின்றது வெறும் படிச்சுட்டு மட்டும்தான் இருந்தோம். இன்னைக்கு ஆக்சுவலி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஒவ்வொருத்தங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க சொன்ன விஷயங்களை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட், ப்ரெஸ்ஸோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. தேங்க்யூ.